ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோமொபைல் வேர்ல்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்ன வண்டி சேல்ஸுக்கு வந்துருக்குதுன்னா ஒரு 4 வண்டி சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. அந்த வண்டியை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் பார்க்கணும். சேலத்தில் V.VINOTH ஆட்டோ கன்சல்டிங்கில் தாங்க இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. எப்பவும் போல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டாடா இஸ் கச்சிட்டிங்க. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN54M0131 அப்படிங்கிறது வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016 மாடல். வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனருங்க. இன்சூரன்ஸ் பார்த்தா ஒரு 1 இயர் கரண்டில் எடுத்து கொடுத்துருவாங்க. எஃப்சி அது ஒரு 2 இயர்ஸ் கரண்டில் வந்துடும். டேக்ஸ் லைஃப் டேக்ஸ் தான், வண்டி மேலே லோன் எதுவுமே கிடையாது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 ஒரு 50 காசு 60 காசு பட்டன் அந்த ரேஞ்ச் இருக்கும். பாடி கண்டிஷன் குட் கண்டிஷன் சொல்லலாம். ஸோ நியூ தொட்டி சைடு ஆங்கிள் போட்டுக்கிறாங்க, புது தொட்டி சைடு ஆங்கிள் போட்டுக்கிறாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சு கோட் பண்ணிக்கிறாங்கன்னா 3,60,000 கோட் பண்ணிக்கிறாங்க. நெகோஷியபிள் ரேட் தான். ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பண்ண கிடைக்கும். கண்டிப்பாக வண்டி பிடிச்சிருந்தால் நேரில் வந்து பாருங்கள். தகவல் வேணுமா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட ஃபோட்டோஸ் வேணும்னா நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிறேன், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் என்ன வண்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ஈச்சரில் ப்ரோ மாடல் ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துடும் கண்டினியூவாக. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் 1059ங்க. ஸோ கண்டெய்னர் வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்ணியாச்சு. ஆனால் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் வீடியோலேயே வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி வாகனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா V.VINOTH ஆட்டோ கன்சல்டிங்கில் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஈச்சரில் ப்ரோ 1059 மாடல் கண்டெய்னர் வண்டிங்க. ஸோ டயர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த வண்டியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா சோல்டு ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கூப்பிட்டு நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து வீடியோவிலே நம்ம எடுத்ததுனால ஸோ இதை என்னால் கட் பண்ண முடியல. ஸோ அதுக்கோசரம் நான் அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டேன். இதே போல் வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி வாகனங்கள் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி வாகனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து சேல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஈச்சரில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, ஓப்பனில் பார்த்தீங்கன்னா 2-3 வண்டி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டெய்னர் போட்டு கூட கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து நம்பர் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வீடியோ எடுத்தாச்சு, அதுக்கோசரம் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் மெயினாக ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். யாருக்கிட்டையுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் கேட்க தேவையில்லை. அதுக்கோசரம் தான் நான் டெலிகிராமில் ஜாயின் பண்ண சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் எவ்வளோ நம்பர் சேவ் பண்ணாலுமே எங்களால் அனுப்ப முடியாது. முக்கியமாக டெலிகிராமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த வண்டி அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஈச்சரில் TN24AS 3310 அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டிங்க. ஈச்சர் ப்ரோ 1049ங்க, BS4 மாடலு. ஸோ அதை தான் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா 2019 மாடல். வண்டிக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க. ஸோ வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வண்டி ரொம்ப அழகாகவே இருக்கும். ஈச்சர் ப்ரோ 1049 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் 33,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு, எஃப்சியும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. டேக்ஸ் எல்லாமே கரண்ட் இயர் டேக்ஸ் தான், குவார்ட்டர் டேக்ஸு. வண்டி மேலே லோன் எதுவுமே கிடையாது. வண்டியோட இன்டீரியர் வியூலாம் பார்த்துக்குவாங்க. பேட்ரி ஸ்டெப்னிலாம் பாருங்கள் அன்யூஸ் நல்லாயிருக்கும். ஃபுல் பட்டன் இருக்கும். டயர் எல்லாமே நல்லாவே இருக்கும். பாடி கண்டிஷன் குட் கண்டிஷன்லேயே இருக்கும். ஓவரால் பார்த்திங்கன்னா வண்டி உங்களுக்கு பார்த்தாவே எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ தொட்டியில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டென்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8,7 லட்ச ரூபா கோட் பண்ணிக்கிறாங்க. நெகோஷியபிள் ரேட் தான். ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பண்ண கிடைக்கும். கண்டிப்பாக வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்து தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வண்டியோட தொட்டியோட இருக்கிற வியூ பாயிண்ட் கூட உங்களுக்கு நான் எல்லாமே காமிக்கிறேன் வீடியோவிலேயே. ஸோ சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/1 நின்றுட்டு இருக்கிறனால சைடில் போய் என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஓவரால் வண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ டயர் பட்டன்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குவாங்க. அண்டர் சேஸ் எல்லாமே பிளாட்ஃபார்ம் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த ஈச்சரை மட்டும் இல்லை, இவங்ககிட்ட இன்னும் 2-3 ஈச்சர் இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பார்த்திங்கன்னா இவங்க ஆஃபீஸில் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆஃபீஸ் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்குவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய வண்டி பார்த்திங்கன்னா சூப்பரேஸ் மின்ட்டுங்க. இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா TN34Z5613 அப்படிங்கிறத வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா 2017 மாடல்.
வண்டிக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. இன்சூரன்ஸ் ஒரு 1 இயர் கரண்டில் கொடுத்துருவாங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 மந்த் கரண்டில் வந்துடும். டேக்ஸ் லைஃப் டேக்ஸ் தான், வண்டி மேலே லோன் எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்டாக எல்லாம் கேன்சல் பண்ணி புக்கெல்லாம் செக் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 டயர் புது டயரு, 2 டயர் 50 காசு பட்டன் இருக்கும். பாடி கண்டிஷன் குட் கண்டிஷன் சொல்லலாம். வண்டி உங்களுக்கு 100% கேப்பன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். புது வண்டிக்கு ஈக்குவலாகவே இருக்கும். கேப்பன் அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. ஸோ டயர் பட்டன் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பாடி கண்டிஷன் குட் கண்டிஷன் சொல்லலாம். வண்டியோட இன்டீரியர்லாம் ரொம்ப சுத்தமாக நீட்டாகவே இருக்கும். நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போய் வண்டியில் எந்த விதமான வேலையும் செய்ய தேவையில்லை, அப்படியே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அளவுக்கு தெளிவாகவே இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சு கோட் பண்ணிக்கிறாங்கன்னா 4 லட்ச ரூபா கோட் பண்ணிக்கிறாங்க. நெகோஷியபிள் ரேட்டு தான். ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பண்ண கிடைக்கும். வண்டி பிடிச்சிருந்தா நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க தாராளமாக. உங்களுக்கு பேக் சைடு வியூ எல்லாமே பாருங்கள், டோர் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிளாட்ஃபார்ம்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, சைடு ஆங்கிள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸி டெக் ப்ளஸில் 8.25 அடி லென்த்தில் உள்ள கண்டெய்னர் தான் பார்க்குறோம். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தோஸ்தில் ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னர் ஒரு 55,000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டியோட கூண்டு இருக்குது, அந்த தார்பாயை போட்டு வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அதையும் கொடுப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட டாடா இஸ் தொட்டி இருக்குது, பிக்கப்போட தொட்டி சைடு ஆங்கிள் இருக்குது, சூப்பரேஸ்மெண்ட்டோட தொட்டி சைடு ஆங்கிள் இருக்குது, டாடா ஐஸோட தொட்டி சைடு ஆங்கிள் இருக்குது. ஸோ ஆல் ப்ராடக்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கிடைக்கும்.